உட்காரு. என்னங்க இது? பாருங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? இப்ப ஆர்டர் பண்ணா ரொம்ப லேட்டா கிடைக்கிறது. ஆனியன் ரவா தோசை. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாம்மா, நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சரக்கு மாஸ்டர் எழுப்பி ரவையை வறுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தோசையை வாத்து கொண்டாடணும்ல. அவ்வளவு வேலை இருக்குதுல. அதே தோசைய 2 முருகலை முறுக்கி லேட்டா கொண்டு வா. போ. இப்படி ஒண்ணா ஒட்டு உட்கார்ந்து பேசுறதுதான் ஹோட்டல்ல ஃபேமிலி ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. கிட்ட வாயேன். ஆமா, இது ஒப்பன் சார்பட்டா பரம்பரை. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நீ என்ன செய்வ? அவர் தூங்கும்போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்க கூட ஓடி வந்துருவேன். இது எல்லா சினிமா கதாநாயகர்கள் சொல்ற டயலாக் தான். நீ மாத்தி சொல்லு. சினிமால சொல்றாங்களோ டிராமால சொல்றாங்களோ, நான் உங்க கூட வந்துருவேன். நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி உட்காரு. ஏன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த பஞ்சர் ஓட்டுறாங்களா, அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு? இருந்தாலும் இருக்கும். ஒதுங்க. உட்கார். என்ன தோன்ற? அது வந்து அது நானே சொல்லிடுறேன். ஏயா, இந்த டீ மாஸ்டர் வேலு பையன் வள்ளி பொண்ணு இழுத்துட்டு ஓடிட்டானாமே. ஆமாங்க, அவன் அப்பங்காரன் இடிஞ்சே போயிட்டான். இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறவனுங்களே மாறுகால் மாறுகை வாங்கினையா? அது சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு காலகாலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லனா அது எவனையாவது லவ் பண்ணி அவன் இழுத்துட்டு ஓடிட்டானா? என் பொண்ண ஒருத்த லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா? வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன். என்ன இப்படி அடிச்சிட்டீங்க? தெரிஞ்சவனாச்சேன்னு விட்டேன், இல்ல எடுத்து சொருகி இருப்பேன். யாராங்க? ரெடி சார். எங்க ஆளவே காணோம்? ஓ, ஜாலியா பேச வந்தாங்க போல இருக்கு. யோ சார், இங்க வாயா. இப்ப அர்ஜென்ட்டா என்னையா கிடைக்கும்? ஆனியன் ரவா தோசை. ஆனியன் ரவாவா? இந்த ஹோட்டல்ல அதானே லேட்டா கிடைக்கும். இல்ல, இப்ப உடனே கிடைக்கும். என்ன? நாம வெட்டு குத்துன்னு பேசணுமா? பயந்துட்டான். சாப்பிடு. யோ, ரிம்ம பெண்ட் எடுத்து கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? நடந்து ஏன் முதுக பெண்ட் ஆயிடு போல இருக்க? யோ, அருவா கொடுத்து 6 நாள் ஆகுது. இன்னைக்கு அருவா கொடுக்கல, அதாலயே வெட்டுவேன். அருவா பாளைய சொட்ட தட்டி தரேன்னு வாங்கினியே, காசு வாங்கிட்டு இன்னும் தராம இருக்கே. நாம இத்தனை பேர் கத்துறவே அவன் கண்ணு முடிச்சு பாக்குறானே. அதானே. என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வேலை செய்யாம தூங்கி வளரியே, என்ன அர்த்தம்? ராத்திரி நைட் ஷோ 2 பார்த்தேன், அதனால தூக்கமா வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஷோ 1 தானே, நீ எப்படி 2 பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்ன பாட்டம்? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண்கொள்ளா காதல் காட்சி. செந்தில், யாருப்பா அது? சொல்றேன். நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். இந்த அம்மாவா? ஐயோ, நான் இல்லைங்க. அது அம்மா இல்லப்பா, பொண்ணு. பொண்ணா? சரி செந்தில், சீக்கிரம் சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவேனா? டிக்கெட்டுக்குள்ள ரூபாய் கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? இந்த சொல்லு. இந்த ஏன் கொண்டா என்ன நல்லா குறையுது. தாய் குழந்தை தனியடா. செந்திலேயே எல்லாரும் வைக்கிறாங்க. கதை சொல்ல போறாராம். மேடையில தான் கதை சொல்லுவாங்க, இப்ப பட்டறையிலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, என்ன கதை? காதல் கதை. காதல் கதையா? ஏன் எல்லாரும் வாங்கடி கேட்கலாம். உட்காருங்க. ஆமா, இப்படி உட்காந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு யாரு கொடுப்பா? நீ குடு. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன். இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க, நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா! நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. நான் ஒரு மடையன், கூட்டத்தை கூட்டி சொல்றேன்னு சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களா? வந்த வேலையை விட்டுட்டு பொது வேலை கிளம்பி இருப்பாங்களே இந்நேரம்.
செத்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா மார் மேலையும் தோள் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த என்ன நீ ஏமாத்திட்டிய மாறி முத என் வீட்டுக்கு முன்னால வந்து நின்னு முதலாளி ஒரு வண்டி கொடுங்க ஓட்டி பொழைச்சுக்கிறேன்னு கேட்ட நம்பி நானும் உனக்கு வண்டி கொடுத்தேன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? முதலாளி, இது ஒண்ணு அம்பிகாவதி அமராவதி காதல் இல்ல, சாதாரண மாரி அஞ்சல காதல் தான். இதுக்கு போய் இப்படி கத்தி ஊரை கூட்டிட்டீங்களே. உன்ன அப்பா, என்ன என் வாழ்க்கை துணையா மாறி நினைச்சு தப்புன்னு சொல்லிடுங்க. என்ன நானே மாத்திக்கிறேன். பேசாத. ரெண்டு பேருமா சேர்ந்து சீமா கோயில்சாமியுடைய கௌரவத்தை கெடுத்தீங்க. இனிமே உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. ஆமா மாமா, இவங்களை சும்மா விடக்கூடாது. கரெக்டா மாப்பிள, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அஞ்சலிக்கு மாறிக்கும் உடனே கல்யாணம். மாமா, வாசல்ல இருந்து வாராவது வரைக்கும் எல்லாருக்கும் போய் சொல்றா கல்யாணம்னு. மாமா, ஏய், போட. நான் ஆடி போயிட்டேன் மாமா. முதலாளி, மாமா, ஆமா, நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே சத்தம், கோபப்பட்டாலும் அதே சத்தம். நீங்க ஒரு தாறு பூசின தங்க கட்டி மாமா. அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். எங்க அப்பா நல்ல அப்பா. எங்க மாமா நல்ல மாமா. கவலைப்படாதீங்க, ரெண்டு பேருக்கும் உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். ஆஹா, எங்க கல்யாணத்தை நானே என் சொந்த செலவுல எங்க தலைவர் தலைமையில் தான் நடத்துவேன். நடத்து. இனிமே இந்த நாட்டுல இப்படிப்பட்ட காதல் கல்யாணங்கள் தான் நடக்கணும். அப்பத்தான் வரதட்சணை கொடுமை ஒழியும், ஜாதி பிரச்சனை இருக்காது. நீ முதல்ல உங்க தலைவர்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு வா. தலைவரே, தேதி அங்க அங்க. மாமா, கொஞ்சம் ஓரம் கட்டிக்க. மாப்பிள்ள இது சவுரி. தேதி. அஞ்சலி நான் கட்டிக்கிறதுக்கு அவங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. நீங்க மனசு வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். மனசனைய வைக்கிறது, உனக்காக உயிரைய கொடுப்பேன். உயிரை அப்புறம் கொடுங்க, முதல்ல கல்யாணத்துக்கு தேதி கொடுங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரணும், நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும், நான் தான் தாலியை கட்டணும். அத போட்டோ புடிச்சு எல்லா பேப்பர்லயும் வரணும். அதான் என் ரொம்ப நாள் ஆசை. செஞ்சிட்டா போது. ஏழை எளிய உள்ளங்களை எந்த விதமான செலவு இல்லாம வாங்கி தந்த உண்மையான தொண்டனாச்சே. உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? தேதியை கொடுங்க. தை மாசத்துல ஏதாவது ஒரு தேதியை வச்சுக்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது சரி. இனிமே அஞ்சல கையால தினமும் மீன் குழம்பு தான். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சுக்க போற? நம்ம பேட்டையில தான். பசங்க கிட்ட சொல்லி வரவேற்பு வாடவேடிக்கையெல்லாம் தூள் தூள் கிளப்பிடுறேன். உன் பேத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போவேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டே நியாயமா? நைனா, நீ என்ன பரம்பரை? உன் கட்ட இப்படி நீட்டி படுத்துருச்சு. பாகும்போது வயிறு பேசிட்டு இருக்காங்க. இருந்து ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டே தாத்தா. கூட்டி போங்கம்மா. தாத்தா. மேல வந்து கொடுத்துக்கிட்டு தந்துக்கிறாரா? உள்ள விட்டு போங்க, தூங்குங்க. டேய், தாத்தா பூட்டாரு. இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான். நல்லா சாப்பிடுங்கடா. டேய், இந்தடா துட்டு. இறங்கடா பணத்தை. என் தாத்தாவுக்கு மாலை போடணும். இத பாரா, ஒரு தடவை தூக்கிட்ட பணத்தை மறுபடியும் இறக்க கூடாது. டேய், உனக்கு மாலை போடணும்னு ஆசை இருந்தா சுடுகாட்டுல வந்து போடு. முடியாது, இறங்க பணத்தை. இங்கே தான் போடுவேன். டேய், தகராறு பண்ணாம மரியாதையா போயிடு. பணத்தை இறங்கலாம், எல்லாரும் இங்கே பொழுதுடுவேன். ஏதாவது பண்ண கத்தில சொருவிடுவேன். என்னங்கடா, உங்ககிட்ட மட்டும் தான் கத்திக்குதா? தபார் என் கையிலையும் கத்திக்குது, கீசிடுவேன். எல்லா பயலும் ஓடிட்டானுங்க. யாராவது 4 பேர் கூப்பிடுப்பா, தூக்கிடுவோம். இருங்க, இப்பதான் கத்தி உருவிட்டு 2 பேர் ஓடி இருக்கானுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும். அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம். பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாட கட்ட முடியுமா? என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற? ஃபுல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது. குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே. ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா?
நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? நடக்காதுதான். இதுக்கு என்னப்பா வழி? நம்ம தூக்குவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்களே. இனிமே 2 பேர் தான். தூக்குங்க. நைனா கத்தாதீங்க. காரியத்தை முடிச்சுட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும். டிக்கெட் வேற வாங்கி வச்சிட்டேன். செல்ல கிளியே மெல்ல பேசு. என்னடா அது குழந்தை கத்துற சத்தம் கேக்குது? அட குழந்தைதான். வாத்தியார் படத்துல வந்த மாதிரியே நிஜமாலுமே போட்டு போயிட்டாங்களா? என்னது குழந்தை விட்டு கடைக்கு போயிட்டாங்களா? யாருங்க குழந்தை? இந்த மாதிரி இருட்டுல விட்டு போறது தப்புங்க. வந்து தூக்கிட்டு போங்க. ஐயா ஐயா, என்ன ஏன்னு கூட கேட்காம போற? இவெல்லாம் நாட்டுக்கு தேவையா? அம்மா, குழந்தை நம்மளுதுங்களா? நம்ம குழந்தையா? உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா? மூஞ்சி முகர் கட்டி மாதிரி இடிச்சனா? ஓ, நீங்க அப்படி புரிஞ்சுட்டீங்களா? அம்மா, குழந்தை உங்களுதுங்களா? ஐயா, எனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்காதா? பத்திரிக்கையில நீங்க படிக்கிறதே இல்லையா? யாருடைய குழந்தை? ஐயோ, யாரு பெத்த குழந்தை இப்படி போட்டு போயிட்டாங்களா? குழந்தை ஒண்ணு இல்ல. இல்ல. அப்ப போத்திட்டு பாடுறா. டேய், யாருடைய குழந்தை? என்னையா இது? யாரை கேட்டாலும் என்னது இல்ல ஒண்ணது இல்லங்கிறீங்க. நான் மட்டும் ஏன் இறக்க பண்ணணும்? நானும் போட்டு போயிடுறேன். காத்துல நாயகி கடிச்சுட்டா என்னடா அது? ஒரு படம் பார்த்தமா நிம்மதியா வீட்டுக்கு போகணுமான்னு இல்ல. இதெல்லாம் எம்சிங்க. யார் அவஸ்தைப்படுறது? சரி, இப்ப தூக்கிட்டு போறேன். விடிஞ்சு பாத்துக்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே தயங்காதே. ஏன்டா இப்படி கத்துற? அதான் பாலை கலை கொண்டு வரல. என்னது உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது? ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. குழந்தை எடுத்துக்க. இந்த மருந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு கொடுக்கணும். இந்த சுத்தம். நானே ரிக்ஷா ஓட்டுறேன் சார். 3 வேளையும் பக்கத்துல உட்கார்ந்து மருந்து கொடுத்தா என் பொழப்பு என்ன ஆகுறது? அப்ப என்ன கொடுக்க சொல்றியா? நீலாம் ஏன் குழந்தை பத்துக்கிட்ட? எனக்கு வேணும். என்னப்பா ஒண்ணும் பேசாம நிக்கிறேன்? வரேன் சார். பீஸ் போயிடுச்சா? பீஸ்பா, பணம். ஓ, அத மறக்க மாட்டீங்களே. மருந்து குடுறா. அடம் பிடிக்காதடா. மருந்து குடுறா. டேய், டாக்டர் வேற உனக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து மருந்து கொடுக்க சொல்றாரு. நான் சவாரிக்கும் போக முடியல. இப்ப என்னடா பண்றது? அழகி நிப்பாட்றா. அழகி நிப்பாட்றா. ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன். அப்பா நிப்பாட்டியான்னு பாக்குறேன். செல்ல கிளியே மெல்ல பேசி, தென்றல் காற்றே மெல்ல வீசி. டேய், வாத்தியார் பாடினா குழந்தைகள் அழகி நிப்பாட்டிடுது. நான் பாடினா நீ அழகி நிப்பாட்ட மாட்டேங்கிறியா? சரி, பாலையாவது குடி. டேய், குடுறா. டேய், குடுறா. ஜோ, குடியே குடியே. ஜோ, டேய், குடுறா. டேய், குடுறா. இப்ப என்ன பண்ணலாம்? பச்சாக்கி. குடி குடி. இது சரியான திமிர் பிடிச்ச குழந்தை. எதை எங்கெங்க வச்சு கொடுக்கணுமோ அங்க வச்சு கொடுத்தா தான் குடிக்கிறேங்குது. வச்சிட்டியாமா? ஆமாடி. ஓ, வாங்க போலாம். என்ன அஞ்சல, உனக்கும் மாரியனுக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். நாங்களும் பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னடா என்ன கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாள ஆட்டிக்கிட்டு இருக்காரு? இதுங்க செட்டப்பா? சி, தப்பா பேசாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இருக்காதா? அங்க போய் பாரு. ஊரே கூடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய மனுஷன் சொன்னா முறைப்பிய. இந்தப்பா, எதையோ பறிகொடுத்த வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? மாறி, என்ன இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்புதான். நடுராத்திரில குழந்தை கிடக்குது. வரவன் போறவெல்லாம் பாத்துட்டு போறான். என்னை விட்டு வர சொல்றியா? எதுனாலும் சரி, இது வில்லங்கம் தான்.
யாருக்கு பிறந்ததோ எவ பெத்து போட்டு போனாலோ ஐயோ, பாவம். இத வச்சு ஒவ்வொருத்தரும் வருவாங்க, மாதிரியா பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. கோடி கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன், பிளாக்மெயில் பண்ண போறாங்க. பாவம் மாறி அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தது. இப்ப இந்த குழந்தையால நல்லா மாட்டிக்கிச்சு. அட என்னமா அது, ஒரு அனாதை குழந்தையை தூக்கிட்டு வந்தா நாட்டிலே இதுதான் பெரிய குற்றம்னு சொல்றீங்க. மத்தவங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு இல்லாத மாதிரி பேசுறீங்களே. எவ பெத்து போட்டு போனான்னு சொல்றீங்க, ஆனா எவ பெத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஓ எந்திரிங்க, அட இடத்த காலி பண்ணுங்க. வாங்க போலாம். எதை ஆமா, சொல்ல வேண்டியதை பெருசா சொல்ல வேண்டாம். எதை சொன்னாலும் கேட்க ஏதாவது ஒரு நடந்தா மாட்டேங்கிறாங்க. போதும். ஊரு மொத்தமா ஒண்ணா கூடி பெருசா விசாரிக்க மாட்டாங்க. குழந்தை நான் தான் தூக்கிட்டு வந்தேன், எனக்கு வளர்க்க தெரியாது, நானே வளர்த்துக்கிறேன். வளப்பையா வளப்ப? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. உனக்கு எனக்கும் கல்யாணம்னு ஊரே பேசிட்டு இருக்கு. இப்ப போய் குழந்தை கொண்டு வந்திருக்கிய. அஞ்சல, இதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஐயோ உனக்கு தெரியாதியா? இது சம்பந்தப்படுத்தி நம்மள பிரிச்சிருவாங்க. அப்ப இந்த பயலுக்கு சம்பந்தம்னு பேர் வைப்போம். இத பாரியா, இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம். மரியாதையா இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கயாவது விட்டுரு. இல்லன்னா இல்லன்னா என்ன மறந்துரு. அஞ்சல அஞ்சல, என்னடா இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா. டேய் நீ எங்காவது போயிடா. என்னடா இவனை எங்க கொண்டு போய் விடுறது?